உலகத்தில் மனிதர்களிடையே அன்பு குறைந்து வரும் நிலையில் வாயில்லா ஜீவன்கள் காட்டும் பாசம் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. கர்நாடகாவில் மறைந்த ஒரு மூதாட்டியின் உடலை கட்டிப்பிடித்து ஒரு குரங்கு கண்ணீர் விட்டு அழுத நெகிழ்ச்சியான காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது குறித்த விரிவான செய்திகளை இப்போது பார்ப்போம். கர்நாடகா மாநிலம் ராமநகரா மாவட்டம் சன்னப்பட்டனா அருகே உள்ள ராயராத்தொட்டி கிராமத்தை சேர்ந்தவர் 85 வயதான பார்வதம்மா. இவர் வயது முதிர்வு காரணமாக கடந்த திங்களன்று காலமானார். பார்வதம்மா தனது வாழ்நாளில் அந்த பகுதியில் உள்ள குரங்குகளுக்கு தினமும் உணவு மற்றும் பழங்களை வழங்கி வந்துள்ளார். பலரும் அக்குரங்குகளை தொந்தரவாக கருதினாலும் பார்வதம்மா அவற்றை தனது சொந்த குடும்ப உறுப்பினர்களைப் போலவே நேசித்தார். அவரது மறைவு செய்தி கேட்டு அந்த பகுதிக்கு வந்த ஒரு குரங்கு அங்கிருந்த கூட்டத்தை கடந்து பார்வதம்மாவின் உடல் அருகே சென்றது. உணவுக்காக அங்கே வராமல் தான் நேசித்த ஒருவரை இழந்த துக்கத்தில் அந்த குரங்கு மூதாட்டியின் முகத்தை வருடி கொடுத்தும் அவரது உடலை இறுக கட்டி கொண்டும் கதறியது. அங்கிருந்தவர்கள் அந்த குரங்கிற்கு உணவு கொடுத்த போதும் அதை மறுத்துவிட்டு மூதாட்டியின் அருகிலேயே அமர்ந்திருந்தது. மூதாட்டியின் இறுதி சடங்குகள் முடியும் வரை அங்கிருந்து நகர மறுத்த அந்த குரங்கு பார்வதம்மாவின் முகத்தில் தனது தலையை சாய்த்து அஞ்சலி செலுத்திய காட்சி அனைவரையும் கண்கலங்க வைத்தது. அன்பு காட்டினால் அது விலங்குகளாக இருந்தாலும் மறப்பதில்லை என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி என கிராம மக்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். மனிதநேயம் மறைந்து வரும் காலத்தில் ஒரு குரங்கு காட்டிய இந்த தூய்மையான பாசம் சமூக வலைதளங்களில் கோடிக்கணக்கான இதயங்களை வென்றுள்ளது. அன்பே சிவம் என்பதை இந்த வாயில்லா ஜீவன் மீண்டும் ஒரு முறை உலகிற்கு உணர்த்தியுள்ளது.